ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பச்சைப்பயிறு சுழியம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் கடலைப்பருப்பு சுழியம் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனுடைய ரெசிபி லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பச்சைப்பயிறு சுழியமும் ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பூரணம் கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாமல் பர்ஃபெக்டாக வர்றதுக்கு வீடியோ படி ஆஸ் யூஷுவல் நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பர்ஃபெக்டான சுழியம் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த பச்சைப்பயிறு சுழியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு கடாயில் நான் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க. அப்போ தான் பயிர் கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்படும். ஸோ ஒரு கப் பச்சை பயிரை நமக்கு கிட்டத்தட்ட 1/4 கிலோ அளவு இருக்குது. இதுலேயே நமக்கு மீடியம் சைஸில் 20லேருந்து 22 சுழியம் அளவுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு சுழியம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லா பொருளையுமே கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ பச்சை பயிரை நல்லா வறுப்பட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ரொம்பவே காரமாற விட்டுடாதீங்க. இந்தளவுக்கு லைட்டாக பொன்னிறமாச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம். குக்கருக்கு மாற்றிட்டு இப்போ இந்த பச்சை பயிரை 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ பச்சை பயிரை நல்லா கழுவுனதுக்கப்புறமா இதில் ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப் பச்சை பயிருக்கு நீங்கள் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இது வெந்து வரும்போது அளவு வந்து சரியாக இருக்கும். நல்லா சாஃப்டாக மலர்ந்து வேகும். இப்போ கடாயுடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் 5லேருந்து 6 விசில் வேக விட்டுருங்க. ஏன்னா நம்ம பச்சை பயிரை ஊற வைக்காமல் செய்கிறதுனால 5-6 விசில் விட்டிங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ இது மீடியம் ஹீட்டில் 6 விசில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், குக்கர் 6 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா மலர்ந்து சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இதை ஒரு சல்லடையில் கொட்டி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே மசிச்சு விட்டுருங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்கிறதுனால நான் வடித்து எடுக்கிறேன். இப்போ தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறமா இப்போ இதை ஒரு மத்தில் என்ன மேசர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. ரொம்பவே நைஸாக மசிச்சிடக்கூடாது. கொஞ்சம் பருப்பு ஒன்றும் பாதி இருக்கிற மாதிரி மசிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சுழியம் சாப்பிட்ற போது இந்த பச்சைப்பயிறு வாயில் கடிப்பட்டு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நல்லா மசிச்சாச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்த அளவுக்கு இருக்கணும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. இப்போ இதில் ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு கப் பச்சைப்பயிறு எடுத்திங்கன்னா அதே கப்பில் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இனிப்பு வந்து அளவாக இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 1/2 கப் சேர்த்துடுங்க. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. பாகு வந்து கம்பி பதம் வரணுங்கிற அவசியம் இல்லை. வெல்லம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சதுன்னா போதும். ஏன்னா வெல்லத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும். இது மாதிரி நம்ம கரைச்சிட்டு வடித்து சேர்க்குற போது அந்த மண் தூசியெல்லாம் ஃபில்டர்லேயே நின்றுடும். அதுக்காக தான். பாருங்கள், இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் இதில் 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை லைட்டாக ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துடுங்க. தேங்காய் வந்து ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது. அதனோட ஈரப்பதம் போக நல்லா வறுப்பட்டுச்சுன்னா போதும். பாருங்கள், இப்போ தேங்காயுடைய ஈரப்பதம் போக நல்லா வறுப்பட்டு நல்லா வாசம் வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாக ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், வெள்ளத்தில் எவ்வளோ மண் தூசியெல்லாம் இருக்குது. அது எல்லாமே ஃபில்டர்லேயே நின்றுடுச்சு. நீங்கள் ஒரு வேளை சுத்தமான வெல்லம் பயன்படுத்துனீங்கன்னா இது மாதிரி கரைச்சி வடித்து சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெள்ளைப்பாக உள்ளே சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. பாகு வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு. பாருங்கள், இப்போ வெள்ளைப்பாகு நல்லா கொதி வந்து ஓரளவுக்கு திக்காகி இருக்கு. இப்போ இதில் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற பச்சை பயிரை உள்ளே சேர்த்துடலாம். இது மாதிரி பாகு நல்லா திக்கானதுக்கப்புறமா பச்சை பயிரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பூரணம் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகும். இப்போ பச்சை பயிரை உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பச்சை பயிரை வந்து வெள்ளைப்பாகோட நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி. பாருங்கள், இப்போ பச்சை பயிரோட வெள்ளைப்பாகு சேர்ந்து நல்லா திக்காகி இருக்கு. பாத்திரத்தில் ஒட்டாமல் ஓரளவுக்கு சுருண்டு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இதை இப்போ திரும்பவும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள் பூரணம் முன்னே இருந்ததை விட இப்போ நல்லா திக்காகி இருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். இது ஆறுனதுக்கப்புறமா நமக்கு இன்னும் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ பூரணம் நல்லா ஆறி கையில் ஒட்டாமல் வருது. இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் சுழியம் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு இந்த பூரணத்தை எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தி இது மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் இதை நம்ம மாவில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது பூரணம் வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும். பாருங்கள் இப்போ இதே மாதிரி எல்லா பூரணத்தையுமே உருண்டை பிடிச்சி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது இதுக்கு மேலே இருக்கிற மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் மைதா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அதுக்கு பதில் கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம். அதுலேயுமே ரொம்பவே நல்லா வரும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். உப்பு சேர்க்குற போது நமக்கு ஸ்வீட்னஸ் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து ஃபஸ்ட்டு நிறைய சேர்த்துடாதீங்க. மாவு வந்து கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கோங்க. பாருங்கள் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு திக்காக இருந்துச்சுன்னா தான் பூரணத்தில் நல்லா கோட் ஆகும். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது பிரிஞ்சு போகாமலும் இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ அடுத்தது நம்ம சுழியம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பூரணத்தை மாவில் டிப் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள் இது மாதிரி ஒரே இடத்துல மொத்தமாக சேர்க்காதீங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி சுழியம் உள்ளே போட்டதும் இதை உடனே திருப்பி விட்டுறாதீங்க. ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை பொறுமையாக அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் நல்லா பொரிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கினதும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் இப்போ சுழியம் ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை பொறுமையாக அடுத்த சைடு திருப்பி போட்டுருங்க. நம்ம ஏற்கனவே பூரணத்தை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால இப்போ வந்து அதிக நேரம் எண்ணெயில் பொரியணும் அப்படிங்கிறது கிடையாது. மேலே இருக்கிற மாவு மட்டும் லைட்டாக கார் மாதிரி அந்த பபுள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்குச்சுன்னா போதும். இது மாதிரி அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சுற்றியுமே நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். பாருங்கள் இப்போ சுழியம் 2 சைடும் நல்லா பொரிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா சுழியத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பச்சைப்பயிறு சுழியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களே பாருங்கள், பூரணம் கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாமல் மேலே இருக்கிற மாவு நல்லா கோட்டாகி வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.